செய்தியை பார்த்து வருகிறோம். சட்டப்பேரவை தேர்தல்களும் சூடுபிடித்திருக்கும் நிலையில் மார்ச் 31 திருவாரூரில் தனது தேர்தல் பரப்புரையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்க திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் ராஜசேகர் இணைந்திருக்கிறார். ராஜசேகர், விவரம் என்ன? லாவண்யா, சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் ஏப்ரல் 2ஆம் தேதி திருவாரூரில் தனது தேர்தல் பரப்புரை தொடங்க உள்ளதாக ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில தற்பொழுது மார்ச் 31ஆம் தேதி திருவாரூர் தெற்கு வீதியில் தனது தேர்தல் பரப்புரையை தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் தொடங்குகிறார். குறிப்பாக திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள திருவாரூர், நன்னிலம், திருத்துறைப்பூண்டி, அதே போன்று மன்னார்குடி, அதே நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள நாகப்பட்டினம், கீழ்வேலூர், வேதாரண்யம் உள்ளிட்ட 7 சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்கள், திமுக வேட்பாளர்கள் மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று அவர்களுக்கு ஆதரவாக பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார் என தகவல் வெளியாகி இருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி ராஜசேகர்.